ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட்லி இப்போ நம்ம சின்ன குழந்தைகளை வந்து அதை குழந்தைன்னு இல்லை ஏஜ் அட்டன் பண்ணின பிறகு பெரிய திங்ஸ் எல்லாம் ஹெவி குடம் தண்ணி இல்லாட்டி வேறு ஏதாவது சூட்கேஸு அந்த மாதிரியெல்லாம் தூக்க விடுறதில்ல. அது தப்பு. நீங்கள் அப்படி செய்யாதீங்க. அந்த குழந்தைங்க தூக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க தூக்காதனால தூக்குனா கர்ப்பப்பை இறங்கிடும் இல்லாட்டி கர்ப்பப்பைக்கு ஏதாவது இதாகும்னு. தூக்குனாதான் கர்ப்பப்பை பலம் வரும். பலம் வர்றதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி அந்த காலத்தில் எல்லாருமே நம்ம செஞ்சுருக்குறோம். சிலவங்கெல்லாம் ரொம்ப தண்ணியெல்லாம் எடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடாது. ஸோ குழந்தைங்க எல்லாருமே ஹெவியாக தூக்கட்டும். அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஹெவி இல்லையில்ல. ஒரு குடம் தண்ணியெல்லாம் எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பெட்டி சின்ன சூட்கேஸ் எல்லாம் அம்மா கையிலேருந்தோ அப்பா கையிலேருந்தோ வாங்கிட்டு போகிறது அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதனால் ஒன்றும் பை இறங்கிடாது. ஓகே, யூட்ரஸ் இறங்கிடும் அப்படி இப்படின்னு அதெல்லாம் நினைக்காதீங்க. அதனால தான் இப்போ வந்து கொஞ்சம் கன்சீவ் ஆன உடனே ஃபுல் பெட் ரெஸ்ட். ஏன்னா பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு காரணமே அதில் கொஞ்சம் ஹெவி வர்றதுக்குள்ளே அது இறங்குற மாதிரி இருக்குது. அப்போ சின்னதுலேயே நம்ம ஏஜ் அட்டன் பண்ணின பிறகு எல்லா வேலையும் ஆஸ் யூஷுவல். ரொம்ப நம்ம என்ன பீர்வாவை தூக்க போகிறோம், தூக்குனா ஒரு பெட்டி தூக்குவோம் இல்லாட்டி ஒரு குடம் தண்ணி எடுப்போம், அதுதான் செய்வோம். அந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் அதெல்லாம் செய்ய விடுங்க குழந்தைகளை. நம்ம வேண்டான்னு அவாய்ட் பண்ணுறதுனால தான் வீட்டில் முக்கால்வாசி பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அதுதான். அந்த குழந்தைகளுக்கு வர யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு காரணம் அதுதான். இப்போ சில கேர்ள்ஸுக்கு வந்து அந்த பீரியட்ஸில் வந்து வலி இருக்கும். அது சிலவங்கள ஒவ்வொரு உடம்பை பொறுத்து. அது வந்து சிலவங்க இந்த வெந்தயம் நைட்டில் ஊற வச்சு காலையில் அதை முழுங்கிட்டு தண்ணி குடிப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. சில பாடிஸ்க்கெல்லாம் இருக்காது. இப்போ எங்கள் ஃபேமிலியிலெல்லாம் அந்த மாதிரி பெயினெல்லாம் யாருக்கும் இது வரைக்கும் வந்ததில்லை. பட் சிலவங்களுக்கெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி. அதுக்குன்னு நீங்கள் ஸ்கூல் லீவ் விடாதீங்க, குழந்தைகளை அனுப்பாமல் இருக்காதீங்க. சின்ன பெயின் அதெல்லாம் வந்து பழகணும் குழந்தைங்க. அது சின்ன குழந்தை தான், ஐயோ வேண்டாம் நீ இன்னைக்கு போகாத நாளைக்கு போகாத 2 நாள் கழிச்சு போ அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்கூலுக்கு போகட்டும் ஆஸ் யூஷுவல். அது அங்கே போய் படிக்க தான் போகுது, வேற ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இங்கே உட்காந்தாலும் அது சும்மா தான் இருக்க போகுது, தூங்கிட்டே இருக்குமா இல்லை. அப்போ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருங்க. நீங்கள் அந்த கட் பண்ணுறதுனால என்ன ஆகும், அது பெருசாக அதே பழக்கமாயிரும். நாளைக்கு அவள் பெற்று அவள் குழந்தையும் பார்க்கணும், அப்போ பீரியட்ஸ் ஆகும், எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற ட்ரைனிங்கில் தான் அந்த குழந்தைங்க வந்து அதை எதிர்கொள்ள முடியும். இப்போ நம்ம வந்து சரி பீரியட்ஸ் தானே அது பரவாயில்ல, நீ 1க்கு 2 பேடாக வச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருணும். எக்ஸ்ட்ரா இப்போல்லாம் ஸ்கூல்லையே கொடுக்குறாங்க, எல்லா ஸ்கூல்லையுமே அவைலபிள் தான். உங்களுக்கு பேடெல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க, நம்ம காலம் மாதிரி இல்லை. அதனால் அதெல்லாம் அவங்களுக்கு இது இருக்குது. கொஞ்சம் பெயினுங்கிறது எல்லா இடத்துலையும் டெலிவரி பெயினை விடவா பெருசாக இருக்க போகுது, பீரியட்ஸ் பெயின் இல்லை. அப்போ அந்த சின்ன பெயினெல்லாம் அந்த குழந்தைங்க வந்து பழகணும். அப்போ சின்னதுலேயே அந்த ஒரு மன தைரியம் வருதுக்கு. சரி இது சின்ன வலி தான், இது ஒன்றும் பெரிய வலி இல்லை அப்படிங்கிற எதையும் ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பான்மை வரும். இது நம்ம எடுத்தோடனே சரி நான் 2 நாள் லீவ் பீரியட்ஸா 2 நாள் போயிடாத, ஒவ்வொரு மாதமும் இப்படி பண்ணினீங்கன்னா நாளைக்கு அது பெருசாகி வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா? இந்த இதுக்கு எப்படி உட்காந்துக்க வேண்டியது தானே? அதோட குழந்தையெல்லாம் வளர்கிற டைமுக்கு அது போக வேண்டாமா? அப்போ இப்போவே நம்ம ட்ரைனிங் கொடுத்தாதான் அந்த குழந்தைங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது அம்மா கையில் தான் இருக்குது. அப்பாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. சில அம்மா இல்லாத வீட்டிலன்னா அப்பா சொல்லி கொடுக்கும். ஆனால் அம்மா இருக்கிற வீட்டில் அம்மா தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் எல்லாம் அம்மாவை தான் சொல்லுவாங்க. நல்லது செஞ்சாலும் அம்மாவை தான் சொல்லுவாங்க, பிள்ளை குத்தமாக செஞ்சாலும் அம்மாவை தான் சாதாவே பொதுவாகவே யூரின் ஸ்கூலில் இருக்கும்போதாகட்டும் வீட்லேயாகட்டும் டாய்லெட் போகணும், யூரின் பாஸ் பண்ணணுன்னா உடனே போய் பண்ணிடணும். நீங்கள் பீரியட்ஸ் இதுக்கு போய் அதை இப்போ பேட் இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த மாதிரி நினச்சி அவாய்ட் பண்ணாதீங்க கேர்ள்ஸு. அப்போ அது சின்னதில் நீங்கள் சொல்லிடணும். இது வந்து எல்லா ஜென்மன், அதாவது லேடிஸுங்கிற எல்லாருக்குமே குழந்தையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறது வயசாகிற வரைக்கும் நம்மளுக்கு அது இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளை நம்ம வந்து சின்னதுலேயே பழக்கி விட்டுருந்தோம். பீரியட்ஸ் ஆன பீரியட்லேயே நம்ம சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குமா, இதுக்குன்னு யூரின் போகாமல் இருக்காது. அதை அடக்கி வைக்கிறது ரொம்ப தப்பு. சிலவங்க அதை அடக்கி வச்சுருவாங்க, இதெல்லாம் இது பார்க்கணுமே அப்படிங்கிறதுனாலே போகாமல் வீட்டுக்கு வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கும். அந்த மாதிரி பண்ண விடாதீங்க. அதுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கணும், நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட இந்த இதெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க பிள்ளைங்க. நான் யூரினே போகல வீட்டுக்கு வந்துட்டு. சில கேர்ள்ஸ் சொல்லுவாங்க, சிலவங்க வந்து அம்மாட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்களே கேட்டுக்கணும். கேட்டுட்டு இல்லை இந்த மாதிரி அடக்கி வைக்காத, இது வந்து ரொம்ப தப்பு, நம்ம அப்படி பண்ணினோம்னா அதில் தான் இந்த ஸ்டோன் ஃபார்மு அது இதுன்னெல்லாம் ஆறுது.
ஸோ இதெல்லாம் வந்து கேர்ள்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு அம்மாக்கள் வந்து சொல்லி கொடுங்க. ப்ளீஸ் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அந்த கேட் சேனலில் வந்து கேட் குறும்பு வந்து நான் போட்டிருந்தேன். நிறைய கிட்டத்தட்ட 9000 வியூஸ் வந்திருக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1000ஆவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.